உங்கள் ஆதார் கார்டில் லிங்க் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பர் மாற்றணும்னா நீங்கள் இனிமேல் ஆதார் சேவை மையத்துக்கு போக தேவையில்லை. இப்போ வந்திருக்கிற ஆதார் மொபைல் ஆப் மூலமாக நீங்கள் வீட்டில் இருந்தே உங்கள் மொபைல் நம்பரை ஆன்லைனில் ஈஸியாக மாற்றிக்க முடியும். அதை எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் ஆதார்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப் ஓப்பன் ஆகும். அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் ஆனதும் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பர்மிஷன்ஸ் கேட்கும். இதில் ஒன்லி திஸ் டைம் கொடுங்க. நெக்ஸ்ட் அலோவ் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் டிஸ்கவர் கீ ஃபீச்சர்ஸ் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்னு கிளிக் பண்ணிவிட்டு என்டர் ஆதார் நம்பர்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஐ எம் ரெடி வித் மை ஆதார்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே உங்கள் ஆதார் நம்பர் கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு கீழே கண்டினியூ கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பேஜ் வரும். அதை அப்படியே மேலே ஸ்க்ரோல் பண்ணி ஐ அக்ரி டிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இங்கே சிம் செலக்ட் பண்ணுங்கள். உங்கள் ஆதார் கார்டில் லிங்க் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பர் எந்த சிம்மில் இருக்கோ அதை செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே தெரிகிற சென்ட் எஸ்எம்எஸ் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல் நம்பரை வெரிஃபை பண்ணுறதுக்கு உங்கள் நம்பர்லேருந்து ஒரு எஸ்எம்எஸ் போகும். நெக்ஸ்ட் இங்கே சென்ட் கிளிக் பண்ணுங்கள். இப்போ மொபைல் நம்பர் வெரிஃபை ஆகிடுச்சு. இங்கே கண்டினியூ டு ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் கிளிக் பண்ணுங்கள். கண்டினியூ டு ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே உங்கள் ஃபேஸ் ஸ்கேன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபேஸ் ஸ்கேன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் கண்ணாடி போட்டிருந்தால் அதை கழட்டி வச்சுருங்க. இப்போ இங்கே தெரியுற இனிஷியேட் ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்கள் ஃபேஸ் ஸ்கேன் பண்ணுறதுக்கு உங்கள் மொபைல் ஃப்ரண்ட் கேமரா ஓப்பன் ஆகிடும். நல்ல வெளிச்சத்தில் இந்த சர்க்கிள் உள்ள உங்கள் முகத்தை காட்டுங்க. க்ரீன் சர்க்கிள் வரும்போது இங்கே உங்கள் கண்ணை சிமிட்டுங்க. உங்கள் ஃபேஸ் ஸ்கேன் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி க்ரீன் டிக் வந்துடும். நெக்ஸ்ட் ப்ரொசீட் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் இந்த ஆதார் ஆப்பில் லாகின் பண்ணுறதுக்கு 6 டிஜிட் பின் நம்பர் செட் பண்ணணும். இங்கே உங்களுக்கான 6 டிஜிட் பின் நம்பர் என்டர் பண்ணுங்கள். மறுபடியும் இங்கே அதே பின் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் யுவர் பின் கிளிக் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து ஸ்கிப் கொடுத்துருங்க. இப்போ நம்ம ஆதார் ஆப்புக்குள்ளே லாகின் ஆகிட்டோம். இங்கே ஒரு QR கோட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதுக்கு கீழே டேப் டு ரிவ்யூ யுவர் ஆதார் கார்டுன்னு இருக்குது பாருங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இங்கே ஷேர் ஐடின்னு இருக்குது பாருங்கள். இதில் உங்கள் ஆதார் டீட்டெயில்ஸ் செலக்ட் பண்ணி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணலாம். உங்கள் ஆதார் கார்டும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ ஆதார் கார்டு மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்ணுறதுக்கு அப்படியே கீழே வந்தீங்கன்னா சர்வீசஸ் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அதுக்கு கீழே இருக்கிற மை ஆதார் அப்டேட்டை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்கள் ஆதார் மொபைல் நம்பரை மாற்றுறதுக்கு இங்கே ஃபஸ்ட்டில் இருக்கிற மொபைல் நம்பர் அப்டேட்டை கிளிக் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் அப்டேட் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு 5 நிமிஷம் ஆகும். இதுக்கு ₹75 பேமெண்ட் பண்ணணும். உங்கள் மொபைல் நம்பர் சேஞ்ச் ஆகிறதுக்கு 30 நாள் ஆகும்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் அவ்வளோ நாள் ஆகாது. 4 நாளைக்குள்ளே மொபைல் நம்பர் சேஞ்ச் ஆகிடும். இப்போ கீழே தெரியிற கண்டினியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஏற்கனவே லிங்க் பண்ணியிருக்கிற ஆதார் கார்டு மொபைல் நம்பருக்கு OTP போகும். அந்த OTP நம்பர் இங்கே என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணி சப்மிட் கொடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் ஆதார் கார்டில் லிங்க் ஆகியிருக்கிற பழைய மொபைல் நம்பர் இங்கே காட்டுது பாருங்கள். அதுக்கு கீழே நியூ மொபைல் நம்பர்னு இருக்குது பாருங்கள். அதில் இப்போ நீங்கள் உங்கள் ஆதார் கார்டில் புதுசாக எந்த மொபைல் நம்பர் லிங்க் பண்ண போகிறீங்களோ அந்த மொபைல் நம்பரை இங்கே என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு கீழே தெரியிற சென்ட் OTPயை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் இங்கே புதுசாக கொடுத்த உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வரும். அந்த OTP நம்பர் இங்கே என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற வெரிஃபை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுத்த நியூ மொபைல் நம்பருக்கு OTP வெரிஃபைடுன்னு வந்துருச்சு. இப்போ மறுபடியும் ஒரு முறை நீங்கள் உங்கள் ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் பண்ணணும். அதுக்கு கீழே இருக்கிற ஃபேஸ் ஆத்தென்டிகேட் கிளிக் பண்ணுங்கள். ஃபேஸ் ஸ்கேன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் கண்ணாடி போட்டிருந்தால் அதை கழட்டி வச்சுருங்க. இப்போ ப்ரொசீட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்கள் ஃபேஸ் ஸ்கேன் பண்ணுறதுக்கு உங்கள் மொபைல் ஃப்ரண்ட் கேமரா ஓப்பன் ஆகிடும். நல்ல வெளிச்சத்தில் இந்த சர்க்கிள் உள்ள உங்கள் முகத்தை காட்டுங்க. க்ரீன் சர்க்கிள் வரும்போது இங்கே உங்கள் கண்ணை சிமிட்டுங்க. உங்கள் ஃபேஸ் ஸ்கேன் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி க்ரீன் டிக் வந்துடும். இப்போ ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் முடிஞ்சிருச்சு. உங்கள் ஆதார் மொபைல் நம்பர் மாற்றுறதுக்கு ₹75 ஆன்லைன் மூலம் பேமெண்ட் பண்ணணும். அதுக்கு கீழே இருக்கிற கன்ஃபார்ம் அண்ட் பே ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேமெண்ட் பண்ணுற பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஜிபே, ஃபோன்பே, கிரெடிட் கார்டு இல்லை டெபிட் கார்டுன்னு ஏதாச்சும் ஒன்று செலக்ட் பண்ணி கண்டினியூ கொடுத்து பேமெண்ட் பண்ணிவிடுங்க. பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் யுவர் மொபைல் அப்டேட் ரிக்வெஸ்ட் ஹஸ் பீன் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். இப்போ கீழே தெரியிற டவுன்லோட் அக்னாலஜ்மெண்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஆதார் மொபைல் அப்டேட் பண்ணதுக்கான அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப் வந்துடும். இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள் ஆதார் மொபைல் நம்பர் அப்டேட் ஸ்டேட்டஸ் உங்கள் மொபைல் நம்பருக்கு SMS மெசேஜாக வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.